மிதிவண்டி சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. நம்முடைய சேலம் மாவட்டத்தில் 2019 2016 வரைக்கும் 1,36,306 சைக்கிள் நம்முடைய குழந்தைகளுக்கு வாங்கி தந்து அது செல்கின்ற காட்சியை பார்த்து நாம் ஆனந்தப்படக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதே போல இன்றைக்கு இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியில தான் இன்றைக்கு மடிக்கணினி கம்ப்யூட்டர் கொடுத்தாங்க. இன்றைக்கு 1,15,000 பேருக்கு மேலாக ஒரு கம்ப்யூட்டர் 14,000 ரூபாய். இன்றைக்கு உலகத்திலேயே ஏன் அமெரிக்கா இருக்கின்ற அவ்வளவு பெரிய வல்லரசு நாட்டில் கூட விலையில்லா கம்ப்யூட்டர் கொடுக்கிறது கிடையாது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது. ஆனால் இதே புரட்சி தலைவி அம்மா ஆண்ட தமிழகத்திலே எல்லாம் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள் கல்வியிலே முன்னுக்கு வர வேண்டும், வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும், வேலை வாய்ப்பை பெருக வேண்டும், தொழிற்கல்விக்கு செல்ல வேண்டும், பொது அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும், உலக அறிவே அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அப்படிப்பட்ட அற்புதமான திட்டத்தை தமிழகத்தை கொண்டு வந்த முதலமைச்சர் இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இந்த திட்டம் நடைமுறைப்படுத்துவதற்காக கிட்டத்தட்ட இதய புரட்சி தலைவி அம்மாள் நம்முடைய சேலம் மாவட்டத்தில் மட்டும் 1,05,000 பேருக்கு மேல கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் 30 லட்சம் மாணவர்களுக்கு விலையில்லா கம்ப்யூட்டர் தந்த தலைவி புரட்சி தலைவி அம்மாவர்கள். இதுக்கு 5,000 கோடிக்கு மேல அரசு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கு. எந்த ஆட்சியில் இருக்குது சற்று எண்ணி பாருங்க. அதே போல திருமண உதவி திட்டம் இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் தேர்தல் நேரத்தில் 2011 தேர்தல் நேரத்தில் குறிப்பிட்டார்கள், நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வந்தாலும் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் திருமண உதவி திட்டம். ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிக்கு இன்றைக்கு பட்டப்படி படித்திருந்தாலும் சரி, உயர்கல்வி படித்திருந்தாலும் சரி, அந்த மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு திருமண உதவி திட்டத்தில் 25,000 50,000 2011 அரை பவுன் கொடுத்தாங்க, 4 கிராம் கொடுத்தாங்க. 2016 1 பவுன் கொடுத்து இன்றைக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. இந்திய வரலாற்றிலேயே எந்த ஆட்சியிலும் கிடையாது, எந்த மாநிலத்திலும் கிடையாது. அற்புதமான ஆட்சி செய்த தலைவி புரட்சி தலைவி அம்மாவர்கள். அதனால்தான் இந்த மண்ணிலே மறைந்தாலும் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தெய்வம் இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள். அதே போல தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 100 நாள் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு 150 நாளாக உயர்த்தப்பட்டிருக்கின்ற மகிழ்ச்சியான செய்தி நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தமிழகத்திலே 140 ஆண்டு காலம் இல்லாத கடுமையான வறட்சி. அத்தனை பேருக்கு தெரியும், 140 ஆண்டு காலம் இல்லாத வறட்சி தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது. எல்லா நீர்நிலைகளும் வறண்டிருக்கின்றன. அணைகள் எல்லாம் போதிய நீர் கிடையாது, குடிப்பதற்குத்தான் தண்ணீர் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட இதே புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு குடிநீர் பிரச்சனை ஏற்படாமல் அதற்கு தேவையான நிதி நகர பகுதிக்கும் புறநகர் பகுதிக்கும் ஒதுக்கீடு செய்து தடையில்லாத குடிநீர் வழங்கிய ஆட்சி அம்மாவுடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. இதற்கு தேவையான நிதி இப்பொழுது அம்மாவுடைய அரசு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. எக்காரணத்தை கொண்டு மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை இருக்கக்கூடாது, எங்கு குடிநீர் பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக தீர்க்க வேண்டும் என்று அனைத்து மாவட்ட ஆட்சியாளருக்கும் உத்தரவு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு தேவையான நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது.